உயிர்த்தெழுதல் மூலமா நமக்கு உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம் என்னங்கிறத வேத வாக்கியங்கள்ல இருந்து ஒரு 10 வசனம் எழுதிட்டு வந்திருக்கேன். அத ஒவ்வொரு வசனமா நம்ம வாசிப்போம். முதலாவது 1 பேதுரு 3வது அதிகாரம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 21, 22 வாசிக்கிறேன். உங்க பக்கத்துல பைபிள் எடுத்து வாசிங்க பாருங்க. 320வது பக்கம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. என்ன சொல்றாரு? இப்ப நம்ம இயேசுவை விசுவாசித்து ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றோம். அப்படி ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது தண்ணிக்குள்ள போகிற பொழுது அந்த இயேசுவை அடக்கம் பண்ணுகிறதற்கு ஒப்பாகவும், தண்ணியை விட்டு வெளியேறுகிற பொழுது அவர் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பாகவும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் இங்க சொல்றாரு. தேவனை பற்றும் நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. அவர் ரட்சிப்பை கொடுக்க வந்தார். இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். அந்த உயிர்த்தெழுதல் மூலமாகத்தான் அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே கிரியை செய்கிறது. இப்ப இயேசுவை அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா தனிப்பட்ட விதத்துல இயேசு என்னுடைய ஆண்டவர் இரட்சகர்னு என்னைக்கு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த மரணம், அந்த அடக்கம் பண்ணுதல், உயிர்த்தெழுதலுக்கு சாயலாம் எப்ப ஞானஸ்தானம் நம்ம எடுக்கிறோமோ அப்போ நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம், நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த உறுதியும் நிச்சயம் உண்டாகிறது. நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய ஆவிக்குள்ளாக மறுபடியும் பிறந்திருக்கிறோங்கிற ஒரு உறுதி நிச்சயமும் உண்டாகிறது. அது உயிர்த்தெழுதலின் மூலமா உண்டாகிறது. உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் பலி செலுத்தினாங்க, காணிக்கை செலுத்தினாங்க, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டாங்க. ஆனா அவர்களுக்குள் பாவம் இருக்குதுங்கிற அந்த உறுதி இருந்ததுனாலதான் ஒவ்வொரு வருஷமா அவங்க பலி செலுத்தி கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசு சிலுவையில பலியிட்ட பின்பு நம்ம பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆடு மாடு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு தன்னுடைய குற்றமற்ற ரத்தத்தை ஒரே தடவை பலியிட்டதுனால நிரந்தரமாக அதை செய்து முடித்து விட்டார். அப்ப அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாகத்தான் நமக்குள்ள அந்த ரட்சிப்பின் உறுதி உண்டாயிருக்கிறது. இரண்டாவது ரோமர் 4வது அதிகாரம். ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அடுத்த 5வது அதிகாரத்துல முதல் 2 வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபைக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உறுதியான வசனமா இருக்கு. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுந்திருக்கிறார். விசுவாசத்தினால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனோடு கூட சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையில பிரவேசிப்பதற்கு வாக்குத்தத்தம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப இயேசு மூலமா தேவ சமாதானம் பெற்று தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் சொல்றப்ப தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம்னு இருக்கு. நீதிமானுங்க ஆனா எந்த ஒரு நன்மையுமே இல்லைங்க, எந்த ஒரு நன்மையும் வரும்னு எங்களால விசுவாசிக்கவே முடியல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ரோமர் 8வது அதிகாரத்துல
ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற பொழுது, நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தேவனுடைய சுதந்திரவாளியா இருக்கோம். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரா இருக்கிறோம். இயேசுவுக்காக எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்ப நீதிமான் அப்படிங்கிறப்ப நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்திருக்கு. நமக்குள்ள வந்து பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். நீதிமான் சிங்கத்தை போல, நீதிமானுக்கு ஒரு கேடும், நீதிமான்களுடைய வேறு வந்து அதாவது அவனுடைய வீடு செழிக்கும். நீதிமானுடைய வாசஸ்தலத்துல குறைவு இருக்காது. நீதிமான்கள் மேல கர்த்தர் வந்து பிரியமா இருக்கிறார். அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்த்தெழுதலின் மூலமா நம்ம ரட்சிப்பு நமக்குள்ள உண்டாயிருக்கிறது. நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனோடு கூட சமாதானம் பெற்றிருக்கிறோம். அடுத்து 3வது யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம். இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது, அவர் மரித்து நாம் பரலோகத்துக்கு போறது நல்லது. நான் போய் உங்களுக்காக பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாரலை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். 16வது அதிகாரத்துல முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஒரு சில காரியங்களை எல்லாம் சொல்றார். 15வது அதிகாரம் முழுவதும் இந்த உலகம் உங்களை பகைத்தா நீங்க ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா வந்து இந்த உலகம் என்னை கண்டு என்னை பகைத்திருக்கிறது, அதனால உங்களையும் பகைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனத்துல இருந்து 16:7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகியில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப என்ன பரிசுத்த ஆவியானவருடைய வேலை, அவர் நமக்குள்ளே வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இது ரைட்டு, இது தப்பு, இந்த வழி சரியில்லை அப்படிங்கிறத ஆவியானவர் போதித்து நடத்துகிறார். அதே அதிகாரத்துல 13வது வசனம் பாருங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். தேவனுடைய வார்த்தையில, தேவனுடைய வாக்கு தத்தத்துல என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நமக்கு உணர்த்தி அவர் வந்து வழி நடத்துறார். இதுக்கு படிச்சிருக்கணும், டிகிரி வாங்கணும், அதெல்லாம் கிடையாது. நம்ம மனிதராக இருக்கிறோம். நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் நம்முடைய இருதயம் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டா போதும். இந்த ஆவியானவர் உள்ள இருந்து சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறார். ஒருவேளை வந்து தவறுகள் நடந்திருந்தா கூட இது தவறுங்கிறத வந்து அவர் கண்டித்து நமக்கு வந்து உணர்த்துகிறார், நல்வழியில நடக்கும்படியா. அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விசுவாசிக வந்து பிசாசுக்கு பயந்துகிட்டே இருக்காங்க. பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் தலை நசுக்கப்பட்டு விட்டது. அவனுக்கு நியாய தீர்ப்பை சொல்லிட்டாரு. அவனுக்கு அக்கினி கடலும் கந்தகமும் அங்க ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. இந்த நரகத்தை பத்தி பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்கு. போனா திரும்பி வர முடியாத ஒரு இடம், அங்க இருளும் பற்கடிப்பும் உள்ள இடம், அங்கு புழுக்களே உன் போர்வை, பூச்சிகளே உன் படுக்கை. அதாவது புழு பூச்சியில போய் படுத்தா எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு பயங்கரமான இடம். அடுத்து வந்து சொல்லப்பட்டிருக்கு, அந்த நரகம் வந்து மக்கள் வந்து நிறைய போய் அங்க விழுகிறதுனால நரகம் வந்து விரிவாகி கொண்டே இருக்காங்க. வேதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்துல, என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு வலது பக்கத்துல இருக்கவங்களை பாட்டு கூப்பிடுவாராம். உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்துக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிங்கன்னு கூப்பிடுவாராம். இடது பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நரகத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. அப்ப பரலோகம் நரகம் ஏற்கனவே ஆயத்தமா இருக்கு.
இந்த பூமியில இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க நல்வழியில, செழிப்பான பாதையில, வெற்றியின் பாதையில நடத்துவதற்கு துணையாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். அவர் ஏற்கனவே என்னென்ன தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டார். பழைய ஏற்பாட்டிலே நிறைய வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்திருக்காரு. ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்தி நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். உயிர்த்தெழுந்த பின்பு தான் ஆவியானவர் வருகிறார். இயேசு சொல்றப்ப, தாகமா இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, பணம் இல்லை காசு இல்லையா, நீங்க வாங்க என்கிட்ட இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் செலவழிப்பானேன். மெய்யான விடுதலை அது இயேசுகிட்ட தான் இருக்கு. இங்க போனா அங்க போனா அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டா சரியாயிருன்னு பாக்குறாங்க. அப்படி இல்லை, இயேசுவிடத்துல வருகிற பொழுதுதான் நமக்கு மெய்யான திருப்தி உண்டாகிறது. பரிசுத்த ஆவியினால நம்மை நிரப்புகிறார். நம்மை மாத்திரமல்ல, நாமும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததியின் மூலமாக அவர் ஆவியானவரை நிரப்புகிறார், வார்த்தையை நிரப்புகிறார். கர்த்தர் அப்படிதான் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். ஆவியானவரை உயிர்த்தெழுந்தலுக்கு பின்பு தான் ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். அதற்கு பின்பு அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சியிட்டார்கள். இன்றைக்கு விசுவாசித்து அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தீங்கன்னா, நீங்க நல்லா உங்க கண்ணை முழிச்சுக்கிட்டு பார்த்தாலும் சரி, கண்ணை மூடிக்கிட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, ஆவியானவர் உங்களை நிரப்புகிறதை நீங்கள் நன்கு அறிய முடியும். இது கற்பனை கதை அல்ல. ஏதோ கையை வச்ச உடனே ஆவியானவர் இறங்குறார், உண்மைதான். ஆனா விசுவாசத்துல தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். சரி, எபேசியர் 4வது அதிகாரம் 4வது காரியம். எபேசியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 8லிருந்து. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். இது எங்க பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் அப்படி சொல்லி இருக்கு. ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குறதல்லவா. இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்துக்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அதாவது மனிதர்களுக்கு வரங்களை கொடுக்கும்படியா. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 9 வரங்களை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அங்க போய் கேட்டா குறிப்பா சொல்லிடுவாங்க, யாரு திருடுனாங்கன்னு சொல்லிடுவாங்க. காணாம போன பொருள் எங்க இருக்குதுன்னு கரெக்டா சொல்லிடுறாங்கன்னு குறிப்பா கேட்க போறாங்க. இன்னும் என்ன செஞ்சிடறாங்க, வேற இடங்கள்ல அங்க போய் காசை வெட்டி போட்டுட்டா எல்லாம் உங்களுக்கு விரோதமா வர சத்துருக்கெல்லாம் முறிக்கப்பட்டு போயிடுறாங்க அப்படின்னு. ஆனா இப்படியெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது, போகவும் கூடாது. இயேசு மனுக்குலத்தின் மேல இருந்த சாபத்தை போக்கத்தான் அவர் சிலுவையில மரித்தார். துரோகிகளாகிய நமக்காக அவர் மரித்து, அவர் உன்னதங்களுக்கு ஏறி அவர் வரங்களை நமக்காக பெற்று கொடுக்கிறார். அவர் வரத்தை நமக்கு பெற்று கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே எபேசியர் 4வது அதிகாரத்துல 12லிருந்து 14 வரைக்கும் பாருங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கு 5 வகையான ஊழியம். இந்த ஊழியத்தை செய்வதற்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும்படியாக இயேசு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்திற்கு அவர் சென்றார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு போகல, அவங்க பரதீசுங்கிற ஒரு இடத்துல தான் இருந்தாங்க. இயேசு என்னைக்கு உயிரோடு கூட பிதாவாகிய தேவன் எழுப்பினாரோ அப்பொழுது ஆபிரகாம் முதற்கொண்டு மரித்த பரிசுத்தவான்களை அழைத்து கொண்டு வானங்களை கிழித்து அவர் பரலோகத்துக்கு போய் உன்னதமானவருடைய வலது பார்சத்துல உட்கார்ந்தார். நீங்க மார்க்கு 16வது அதிகாரத்துல கடைசி 2-3 வசனத்துல பாத்தீங்கன்னா, சீசர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அவர் ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு போறாரு. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போய் தேவனுடைய வலது பார்சத்துல உட்கார்றத பார்த்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்ப நமக்கு வரங்களை கொடுக்கும்படியா ஆவியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் வரங்களை நம்ம கொடுக்கிறார். அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். உங்களுக்கு ஒரு தாளந்தும் திறமையும் உள்ள வைத்து இருக்கிறார். அதை சிலுவையில சம்பாதித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் காரியமாக 5 வகையான ஊழியத்தை செய்வதற்கு வேண்டிய வரத்தை அவர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இப்ப எபிரேயர் 4வது அதிகாரம் இன்றைக்கு ஜெபம் என்று சொன்ன உடனே பொதுவாக வந்து மாமரத்தில் கல்லை விட்டு எறிவோம். ஒரு குறிப்பிட்ட மாங்காயை எய்ம் பண்ணி கல்லை விட்டு எறிகிறோம், அது கிடைக்குது. இல்லைன்னா வந்து சும்மா யதார்த்தமாக எங்கிட்டாச்சும் வந்து எரியறது. ஒரு கல்லில் 2 மாங்காய், ஒன்று குறிப்பாக எரியறதும் இருக்குது. என்கிட்ட எரிஞ்ச உடனே 2 சேர்ந்து விழுந்துருச்சு, அதனால் ஒரு கல்லில் 2 மாங்காய் எனக்கு கிடச்சிச்சுன்னு சொல்கிறோம். அது மாதிரி குறிப்பாக ஜெபம் பண்ணுறோம். இல்லைன்னா கேட்டு வைப்போம், ஆண்டவருக்கு எப்போ சுத்தமோ ஆண்டவர் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நிச்சயம் இல்லாமல் விசுவாசிகள் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் நிச்சயம் இல்லாமல் நம்ம அப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது. உங்களுடைய நல்வாழ்வை விரும்புகிற கர்த்தர், உங்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர், உங்களுடைய பொருளாதார நன்மையை விரும்புகிற கர்த்தர், நீங்க நீடித்து வாழணும்னு அவர் வந்து விரும்புகிறார். இப்படி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறதுனால அதிக உறுதியோடு நிச்சயத்தோடு நீங்க வந்து கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வேண்டலாம். அவர் தகப்பன், நீங்க பிள்ளைகளா இருக்கிறீர்கள். இப்ப எபிரேயர் 4வது அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் உள்ள வசனம் பாருங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேர கடவும். அப்ப தைரியமா கர்த்தருடைய சமூகத்துல போய் நீங்க ஜெபம் பண்ணலாம். ஏன்னா அவர் வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவனுடைய குமாரன், அவர் பிரதான ஆசாரியர். இன்னும் வந்து நமக்கு உறுதி நிச்சயம் உண்டாகிறதுக்கு, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டாகும்படியா இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதே எபிரேயர் 7வது அதிகாரம் 25, 26 வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு தலைவர்கள்லாம் பதவி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வல்லமை அதிகாரம் இருக்கு. பதவி போயிட்டுன்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அது மரித்து போயிட்டாங்கன்னா அதை விட ஒண்ணுமே நடக்காது. ஆனா இவர் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அதாவது வானங்களிலும் உயர்ந்தவர், பரிசுத்தர், குற்றமற்றவர், இவர் வந்து பிரதான ஆசாரியர், இவர் என்றென்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறவர். இவர்கிட்ட போய் நீங்க வேண்டுறப்ப நிச்சயமா உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் உண்டு. அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறப்ப நமக்கு பதில் உண்டு. அவருடைய வார்த்தையின்படி கேட்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு பதில் உண்டு. அப்ப நம்முடைய மனதுல ஒருவேளை நோட்டில் எழுதி வச்சுட்டு கூட நீங்க ஜெபம் பண்ணலாம். நோட்டில் எழுதி வைக்கலைனாலும் அவ்வப்போது உங்களுடைய என்ன தேவைகளோ என்ன காரியங்கள் நடக்கணுமோ அதை முழு இருதயத்தோட கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை ஜெபத்துல அறிக்கை பண்ணி வேண்டுதல் செய்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே இப்படி நீர் செய்ய போகிறீர், அதற்காக நன்றின்னு சொல்லி அந்த அறிக்கை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக அவருடைய கிருபாசன தண்டையில செல்லும்படியான ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த திரைச்சலை கிழிந்ததுனால தேவ பிரசன்னத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க போகலாங்கிற அப்பேற்பட்ட ஒரு கிருபை நமக்கு உண்டாயிருக்கிறது. பொதுவாக நினைப்பாங்க, நான் ஆரம்பத்தில் அப்படி நினைச்சது உண்டு, ஊழியக்காரங்க என்னமோ வந்து ஆண்டவர் தான் இவங்க கையில் இருக்கிறது மாதிரியும், இப்போ கேட்ட உடனே அப்படியே வந்து
இவங்க கொடுக்கறது மாதிரி இப்படி இவ்வளவு நம்பிக்கையா அப்படி ஜெபம் பண்றாங்களே அப்படின்லாம் வந்து நினைச்சது உண்டு. ஆனா உண்மையிலே ஒவ்வொரு விசுவாசியும் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்க கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்க ஜெபிக்கலாம், உங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம், உங்களுடைய காரியங்கள் நிறைவேறும்படியா வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்தலாம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவர்கள் வேண்டுதலுக்கு அவர் வந்து செவி கொடுக்கிறார். துன்மார்க்கனுக்கு வந்து தூரமா இருக்காருன்னு இருக்கு. அவன் தேடினாலும் கர்த்தரை கண்டுபிடிக்க முடியாது. உண்மையா மனம் திரும்புகிற பொழுது, உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. உயிர்த்தெழுந்த இயேசு அங்க போய் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதிக நிச்சயத்தோடு நம்ம ஜெபிக்கலாம். அடுத்து 1 யோவான் 2வது அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். அதாவது பிதாவினிடத்தில் அவர் வந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படி பரிந்து பேசி கொண்டிருக்கிற பொழுது இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுக்காதீங்க ஆண்டவரே, இவங்கெல்லாம் கொடுத்தா கெட்டு போயிடுவாங்க அப்படியெல்லாம் அவர் சொல்றவர் கிடையாது. உங்களுடைய சார்பில் அவர் எப்பொழுதுமே பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா ஒரு நாள் வரும், அவர் நியாயாதிபதியா விட்டு இருக்கிறப்ப அவரிடத்துல வந்து அங்கே இரக்கம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இப்பொழுது நாம் பாவம் செய்திருந்தா கூட அவரிடத்துல மனம் திரும்பி அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமா இருக்கிறார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு இருக்கு. ஒருவேளை வந்து என்ன மிஸ்டேக் இருந்தா கூட, ஆண்டவரே இதை புறா நீக்கிட்டு எனக்கு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து உடனே அந்த புது வாழ்க்கையை அமைத்து கொடுக்க அவரால் முடியும். தேவனால் எல்லாம் கூடும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள், பேசினது, செயல்பட்டது எல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது, எனக்கும் பிடிக்கல, வேண்டாம் ஆண்டவரே, இனிமே நான் புது வாழ்க்கையா நான் வாழ போறேன், எனக்கு கிருபை செய்யுங்கிறப்ப அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். பேதுரு வந்து, ஆண்டவரே நீரே ஆனால் ஜலத்துல நடந்து வர எனக்கு அனுமதி கொடுங்கிற வான்ட்டாரு. இவன் சமுத்திரத்துல நடந்து போறான், கடல்ல தண்ணி மேல நடந்து போறான். ஆனா அலையை பார்த்தோடனே, சூழ்நிலையை பார்த்து மூழ்க போறப்ப, ஆண்டவரே என்னை ரட்சியும்னு கூப்பிடுறப்ப வந்து ஏன் வந்து சந்தேகப்பட்டாயின்னு உடனே கரத்தை பிடித்து அவனை தூக்கினார். அப்ப ஆண்டவர் வந்து இன்றைக்கும் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நமக்காக பரிந்து பேசுகிறார். இருக்கிற நிலைமையிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுக்கிறவர். தூக்கி நிறுத்துறது மாத்திரமல்ல, எப்படி எப்படியெல்லாம் அலங்கரிப்பாருன்னு வந்து எசேக்கியேல் 16வது அதிகாரத்துல அவ்வளவு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ராஜகுமாரத்தையை போல நான் வந்து வைக்கிறேன், ராஜகுமாரரை போல நான் வைக்கிறேன்லாம் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அடுத்து யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14 முதல் 3 வசனம் வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் அங்க 21வது அதிகாரத்துல 10 - 27 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தங்க பட்டணத்தவே அவர் வந்து நமக்காக
அவர் வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல அவர் வந்து சொல்றாரு, பாவம் செய்யறவன் செய்யட்டும், அக்கிரமம் பண்றவன் பண்ணட்டும், பரிசுத்தமா இருக்கிறவங்க பரிசுத்தமா இருக்கட்டும், இதோ நான் சீக்கிரமா வருகிறேன். ஏன்னா நமக்கு நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்கிறார். ஒருத்தர் ஒரே ஆபீஸ்ல வந்து ஒரே தகுதி படிச்சிருப்பாங்க, ஒரே வேலையை செய்வாங்க, ஒருத்தருக்கு கொஞ்சம் சம்பளம், ஒருத்தருக்கு அதிக சம்பளம். ஏன் அப்படின்னா அவர்களுடைய கிரியைக்கு தக்க வந்து பலன் உண்டாயிருக்கிறது. இப்ப தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்திற்காக வந்து யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, சுவிசேஷ அறிவி, உன் மூலம் வந்து ஒரு 10 பேர் ரட்சிக்கப்படட்டும், இல்லை குடும்பத்தார் ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படாம யாரும் என் குடும்பத்தில் மறிக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை மனதில் வைத்து நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அவர் கணக்கு வச்சிருக்காரு. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட நான் கணக்கு வச்சிருக்கேன். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டா தீர்க்கதரிசியர் கேட்ட பலன், நீதிமானை ஏற்றுக்கொண்டா நீதிமானுக்கு ஏற்ற பலன். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட கணக்கு வைக்கிற தேவன். அப்ப பரலோகத்துல நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அங்கேயும் வந்து வித்தியாசம் இருக்கும்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் வந்து கன மரியாதை, கிரீடம் அதெல்லாம் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாபம், சரி அதான் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு போயிடும். ஆனா புதிய ஏற்பாட்டுல வேத வாக்கியங்களை கொஞ்சம் வாசித்து யோசிக்கிறப்ப, சிந்திக்கிறப்ப, ஐயோ நமக்கு பரலோகத்துல ஒன்றும் பலன் இல்லாமல் போய் இங்க வீட்டை கட்டுறோம், நிலத்தை வாங்குறோம், இன்னும் வந்து என்னென்ன செய்யணுமோ நகையை வாங்குறோம், எல்லாம் சேர்க்குறோம், ரைட்டு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல. ஆனா தேவனுடைய ராஜ்யத்திற்குன்னு வந்து ஏதாச்சும் நம்ம செய்யறோமா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு கணக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பூலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காத பூச்சியும் துருவும் கெடுக்கும், திருடன்னு கண்ணமிட்டும் திருடுவாங்க. தங்கமெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பவுனு வந்து 50,000க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. அப்போ பாதுகாப்பு இல்லாம தான் போகுது. கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நம்ம செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அதெல்லாம் நமக்கு பரலோகத்துல பலன் இருக்கு. இயேசு சொல்லிட்டாரு யோவான் 14ல, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், மீண்டுமா அழைத்து போவேன் அப்படிங்கிறாரு. இன்னும் சுவிசேஷத்துல சீசர்களை பார்த்து, ஆண்டவரே உம்மை பின்பற்றி வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்னோடு கூட நியாய விசாரிக்கிறவர்களாக நீங்க இருப்பீங்க அப்படின்லாம் வந்து சொல்றாரு. சரி, அடுத்தது பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். அதாவது உயிர்த்தெழுதலின் ஒரு உறுதி நிச்சயம் நமக்கு இருக்கிறது. அந்த உறுதி நிச்சயம் இருக்கிறதுனாலதான் ஆதி அப்போஸ்தலர்கள் வந்து அவங்க வந்து இந்த இயேசுவுக்காக, உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. பேதுரு இன்னும் வந்து அப்போஸ்தலர்களை அடிச்சு பயமுறுத்தி இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்க கூடாதுன்னு துரத்தி விட்டாங்க. அவங்க கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்காக அவமானம் அடைவதற்கு பாத்திரரா எண்ணப்பட்டினபடினால சந்தோஷமா ஆலோசனை சங்கத்தை விட்டு வந்து அவங்க வீடுகள் தோறும் இயேசுவே ஆண்டவர், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார், நாங்க பார்த்தோம்னு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ரோமருடைய காலத்துல, அந்த ஒரு ராஜாவுடைய காலத்துல இயேசுவை பின்பற்றவங்களை எல்லாம் சிங்க கவிக்குள்ள போட, இன்னும் வந்து தீப்பந்தத்தை கட்டி அவங்கள மரத்துல கட்டி தொங்க விட்டு கீழே தீப்பந்தத்தை எரிய விட, இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா கொடூரப்படுத்தி விசுவாசிகளை சாகடிச்சாங்க. அதை சாகிறதுக்கு இவங்க ஆயத்தமா இருந்திருக்காங்க. நிறைய காரியங்கள் வந்து வரலாற்றுல சொல்றாங்க. மரிக்க போறதுக்கு முன்னாடி நல்லா வந்து பாட்டு பாடி கர்த்தரை துதித்து ஆராதித்துட்டு போறாங்க. ஏன்னா இந்த பூமியில எல்லாம் கண்ணை மூடுன பரலோகத்துக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு உறுதி நிச்சயம் இருந்ததுனால சாக கொடுத்தாங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்துல அங்க ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கு. விடுதலை பெற சம்மதியாமல் உபத்திரப்பட்டார்கள், குறைவையும் உபத்திரவத்தையும் அனுபவித்தார்கள், வாளால் அறுப்புண்டார்கள்.
நிறைய வரலாற்றுல எல்லாம் வந்து பார்க்குறோம். இயேசுவை பின்பற்றினவங்களாம் அவ்வளோ கொடூரமாக கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த மரித்த ஆட்கள் வந்து மரணத்துக்கு வந்து பயமே இல்லை. இன்னைக்கு இயேசுவுக்காக சாகிறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. வாழ்றதுக்கு நம்ம ரெடியாக இருக்க வேண்டும். ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஒரு நாளில் உயிர் தழுவோம். உயிர்த்தெழுதல் இயேசு எப்படி அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பினாரோ, தம்முடைய வல்லமையினால எழுப்பினாரோ, நம்மையும் வந்து கர்த்தர் எழுப்புகிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முழுவதுமே அந்த உயிர்த்தெழுதலை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 3, 4 வசனம். தீர்க்க தரிசனம் 3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்பித்தது என்னவென்றால், கர்த்தராகிய கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் தரிசனமானார், 12 தரிசனமானார், 500 பேருக்கு அவர் ஒரே தடவை தரிசனமானார். அதற்கு பின்பு சொல்றாரு வந்து, அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு கர்த்தர் தரிசனமானார்னு சொல்றாரு. உயிர்த்தெழுதலை குறித்து 51வது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு. கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயமா இருக்கு. அதனால உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம கர்த்தரை பின்பற்றுகிற பொழுது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை உயிரோடு எழுப்புவாருங்கிற அந்த உறுதி நிச்சயம் நமக்கு இருக்கிறது. அதனாலதான் ஆதி திருச்சபையில தங்களுடைய உயிரை கொடுக்கறதுக்கு கூட அவங்க தயங்கவில்லை. சரி, அடுத்து 1 கொரிந்தியர் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம், அதை மட்டும் வாசிப்போம். 16, 17வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலங்களோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்திலே எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட நாம் இருப்போம். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல வந்து 3 தடவை வந்து அங்க சொல்லு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கடைசியா முடிக்க போறப்ப அந்த நிருபத்தை எழுதின ஆண்டவரே சீக்கிரம் வாரும். அப்ப உயிர்த்தெழுதல் மூலமா நமக்கு விசுவாசிகளுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமான காரியங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோங்கிற உறுதி, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோங்கிற உறுதி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேற்றவாளராக நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற நிச்சயம், வரங்களை நமக்கு வந்து சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு 100க்கு 100 பதில் உண்டு. இயேசு நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறார், நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். நமக்கு உயிர்த்தெழுதலின் நிச்சயம் இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே அவர் வந்து நிறைவேற்றக்கூடியவர். அவர் மீண்டுமா வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நிச்சயமா வந்து நம்மை அழைத்து செல்வார்.